ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 12/2/2025. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிகப்பெரிய இரத்தின வியாபாரி. நீங்கள் அழியாத ஞான ரத்தினங்கள் என்ற விலை உயர்ந்த கற்களை கொடுத்து அனைவரையும் செல்வந்தராக மாற்ற வேண்டும். நீங்கள் தான் இந்த முழு உலகத்திலையுமே மிகப்பெரிய ரத்தின வியாபாரி. எந்த ரத்தினம்னா ஞானம் என்னும் ரத்தினங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப விலை மதிப்பு வாய்ந்தது அப்படின்றார். இதை கொடுத்து எல்லாரையுமே செல்வந்தராக மாற்றக்கூடிய சேவை செய்யணும் அப்படின்றார் பாபா. பாபா கேள்வி கேட்குறாங்க, தனது வாழ்க்கையை வைரம் போல மாற்றுவதற்கு எந்த விஷயத்தில் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்? பாபா பதில் சொல்கிறாங்க, சங்கம். சங்கம் அப்படின்னா சகவாசம், தொடர்பு அப்படின்னு அர்த்தம். இந்த சங்கத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றார். யார் நன்கு ஞான மழை பொழிகிறார்களோ அவர்களின் சங்கத்தில் குழந்தைகள் இருக்க வேண்டும். யார் பொழிவது இல்லையோ அவர்களின் சங்கத்தில் இருப்பதால் என்ன நன்மை? சங்கதோஷம் நிறைய ஏற்படுகிறது. சிலரின் சங்கத்தால் வைரம் போன்று மாறுகிறார்கள், சிலரின் சங்கத்தால் கல் போன்று மாறுகிறார்கள். யார் ஞானியாக இருக்கிறார்களோ அவர்கள் பிறரை தனக்கு சமமாக நிச்சயம் மாற்றுவார்கள். தீய சங்கத்திலிருந்து தன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்வார்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு முழு சிருஷ்டி, முழு நாடகமும் நன்கு புத்தியில் நினைவிருக்கிறது. வேறுபாடும் புத்தியில் இருக்கிறது. சத்யுகத்தில் எல்லாருமே உயர்ந்தவர்களாக, நிர்விகாரியாக, தூய்மையாக, பணக்காரர்களாக இருந்தோம். இது அனைத்தும் புத்தியில் உறுதியாக இருக்கணும். ஆனால் இப்போ இந்த உலகம் கீழானதாக, விகாரியாக, அழுக்காக, ஏழையாக மாறியிருக்கு. இந்த வித்தியாசம் நம்மளுடைய புத்தியில் இருக்குது அப்படின்றார். இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கீங்க. அந்த பக்கம் போயிட்டுருக்கீங்க. எப்படி நதி கடலில் போய் இணையும் இடத்த சங்கமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இனிமையான தண்ணீர், அந்த நதி தண்ணீர் போகும். இன்னொரு பக்கம் அந்த ஓர்ப்பு தண்ணீர், கடல் நீர் இருக்கும். அதே போலத்தான் இங்கேயும் இதுவும் சங்கமம். இப்போ நம்ம கலியுகத்திலேருந்து கிளம்பிட்டோம், எங்கள் சத்யுகத்துக்கு போகிறோம். சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. பிறகு இவ்வாறே சக்கரம் சொல்கிறது என நீங்கள் அறிகிறீர்கள். கலியுகத்தின் கடைசியில் அனைவரும் துக்கம் நிறைந்திருக்கிறார்கள். இதற்கு காடு என்று கூறப்படுகிறது. சத்யுகத்திற்கு தோட்டம் என்று பெயர். இப்பொழுது நீங்கள் முள்ளிலிருந்து மலர் ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். இது குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவிருக்க வேண்டும். நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து சொத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். இது புத்தியில் நினைவிருக்க வேண்டும். 84 பிறவிகளின் கதை முற்றிலும் பொதுவானது. இப்பொழுது 84 பிறவிகள் முடிவடையப் போகிறது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது நாம் சத்யுக தோட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது உங்களது புத்தியில் பசுமையாக இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய பிறப்பு இந்த மரண உலகத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய பிறப்பு அமர உலகம், சத்யுகத்தில் தான் இருக்கணும் அடுத்தது அப்படின்றார் பாபா. சிவ் பாபாவிற்கு அமர்நாத் என்று கூறுகிறார்கள். அவர் நமக்கு அமரக்கதையை கூறிக்கொண்டிருக்கிறார். அங்கே நாம் ஷரீரத்தில் இருந்தாலும் அமரர்களாக இருப்போம். அதாவது அழிவற்றவர். அந்த ஆத்மா 150 வயது அப்படின்னா அது வரைக்கும் அந்த உடலில் இருப்போம். அகால மரணம் ஏற்படாது. நாம் மகிழ்ச்சியாக சரியான நேரத்திற்கு உடலை விடுவோம். அதை மரண உலகம் என்று கூற மாட்டார்கள். சிறிய குழந்தைகள் எப்படி இளைஞர்கள் ஆகிறாங்க, வயதானவர்கள் ஆகிறாங்க, பிறகு சரீரத்தை விட்டுடுறாங்க, பிறகு மீண்டும் போயிட்டு குழந்தையாக பிறப்பெடுக்கிறாங்க. அதே போல் தான் இந்த சிருஷ்டி உலக நாடக சக்கரம் கூட புதியதாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது, பிறகு கால் பங்கு பழையதாகுது. திரேதாயுகம் ஸ்டார்டிங்கில் சத்தியுகம் முடிஞ்ச பிறப்பாடு, அதுக்கப்புறம் திரேதாயுகம் முடிஞ்சோடனே அரை பங்கு பழையதாகிடுது, பிறகு முழுவதுமே பழையதாகிடுது அப்படின்றார். இந்த கலியுகத்தினுடைய லாஸ்ட்டில் ஃபுல்லாமே பழசாயிடுச்சு, இப்போ மீண்டும் புதியதாக ஆகிறது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் வேறு யாரும் கூற முடியாது.
பிராமணர்களாகிய உங்களைத் தவிர வேறு யாருக்கும் இந்த ஆன்மீக ஞானம் கிடைக்காது. இரத்தின வியாபாரிகளில் கூட பாருங்கள், சிலரிடம் கோடிக்கணக்கான அளவிற்கு சரக்கு இருக்கிறது, அதாவது பொருள் இருக்கும். சிலரிடமோ 10,000த்திற்கு கூட சரக்கு இருக்காது. உங்களிலும் கூட இவ்வாறே இருக்கிறார்கள். ஜனக்கை பாருங்கள். பாபா ஜானகிதாதி பார்த்து சொல்றாங்க, இவர் நல்ல இரத்தின வியாபாரி. இவரிடம் விலை மதிப்பற்ற இரத்தினங்கள் இருக்கின்றது. யாருக்கு வேண்டுமானாலும் கொடுத்து நன்கு செல்வந்தராக்கலாம். சிலர் சிறிய இரத்தின வியாபாரி. அதிகமாக கொடுக்க முடியவில்லை என்றால் குறைந்த பதவிதான் அவர்கள் பெறுவார்கள். நீங்கள் அனைவரும் இரத்தின வியாபாரிகள். இது அழியாத ஞான இரத்தினங்களின் வியாபாரம் ஆகும். யாரிடம் நிறைய நல்ல இரத்தினங்கள் இருக்கின்றதோ அவர்கள் பணக்காரர்களாகிறார்கள். மற்றவர்களையும் அதுபோல மாற்றுவார்கள். நல்ல நல்ல வியாபாரிகளை பெரிய பெரிய சென்டர்களுக்கு அனுப்பிவிடுகிறார்கள். பெரிய ஆட்களுக்கு நல்ல இரத்தினங்கள் கொடுக்கப்படுகிறது. பாபாவிற்கு கூட வியாபாரி இரத்தின வியாபாரி என்று கூறப்படுகிறது. அதாவது அந்த ஆத்மா எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி புரிய வைக்கக்கூடியவங்களும் திறமைசாலியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களை அனுப்பப்படுது அப்படின்றார். அதுதான் பாபா இன்னைக்கு ரத்தின வியாபாரியில் ரொம்ப யார் திறமையாக இருக்காங்களோ, சேல்ஸ் பண்ணுறதுல, மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்பப்படுதுன்றார். ரத்தினங்களின் வியாபாரம் செய்கிறார். பிறகு மந்திரவாதியாகவும் இருக்கிறார். பிறகு அவரிடம் திவ்ய திருஷ்டி என்கின்ற சாவி இருக்கிறது. ஏதாவது தீவிரமாக பக்தி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கிது பக்தியில். ஆனால் இங்கே அந்த விஷயங்கள் கிடையாது. இங்கே எந்த ஒரு சிரமமே இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே காட்சிகள் கிடைக்கிது. ஒவ்வொரு நாளும் எளிதாகி கொண்டே போகிறது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிறைய பேருக்கு வீட்டில் இருந்தபடியே பிரம்மா மற்றும் கிருஷ்ணருடைய காட்சிகள் கிடைக்கும். அங்கே குரல் கேட்கும், நீங்கள் இந்த பிரம்மா கிட்ட போங்க, அவர்கிட்ட போனீங்க அப்படின்னா இளவரசன் ஆவதற்கான படிப்பு சொல்லி தருவாங்க, அதை நீங்கள் படிங்க அப்படின்ட்டு அந்த வாய்ஸ் கேட்கும். அதை வச்சு தான் நிறையா பேர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம சென்டருக்கு வந்தாங்க. இளவரசனை பவித்திரமானவர் என்றும் கூறலாம். பவித்திரதாவினால்தான் பிறவி எடுக்கிறார்கள் அல்லவா. பதீத மாணவர்களை பிரஷ்டாச்சாரி என்று கூறப்படுகிறது. ஆகையால் பதீதத்திலிருந்து நம்ம பாவனம் ஆகணும், தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகணும், இதை புத்தியில் வச்சுக்கணும் அப்படின்றார். அப்போ யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். எங்களிடம் எந்த சாஸ்திரங்களை பற்றிய ஞானமும் இல்லை. இது ஆன்மீக ஞானம். ஆன்மீக தந்தைதான் புரிய வைக்கிறார் என கூறுங்கள். இந்த திரிமூர்த்தி பிரம்மா, விஷ்ணு, சங்கர் கூட படைப்புதான். படைக்கக்கூடியவர் ஒரு தந்தையே. அவர் எல்லைக்குட்பட்ட படைப்பவர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அப்பா. இவர் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை. எல்லைக்கப்பாற்பட்ட படைப்பவர். தந்தை படிக்க வைக்கிறார். ஆகிய கடினமாக உழைக்கணுன்றார். நீங்கள் ஈஸ்வரிய குலத்தினர். உங்களை பாபா தூய்மையாக மாற்றுகிறார். பிறகு அபவித்திரமாக மாறுகிறீர்கள் என்றால் குலத்தை கலங்கப்படுத்துபவர் ஆகிறீர்கள். தந்தைக்கு தெரியும் அல்லவா. பிறகு தர்மராஜ் மூலமாக நிறைய தண்டனைகளை கொடுப்பார். பாபாவுடன் தர்மராஜும் இருக்கிறார். தர்மராஜின் கடமை கூட இப்பொழுது நிறைவடைகிறது. சத்தியுகத்தில் இருக்க மாட்டார். பிறகு துவாபர யுகத்திலிருந்து தான் அவருடைய பாட்டு ஆரம்பமாகும். இப்போ அப்பா கர்மம், அகர்மம், விகர்மத்தினுடைய விளைவுகளை புரிய வைக்கிறார். கர்மம்னா செய்யக்கூடிய செயல், அகர்மம்னா நியூட்ரல், எந்த விளைவும் இருக்காது. விகர்மம்னா பாடி கான்ஷியஸில் செய்யறதுனால ஏற்படக்கூடிய பாவ செயல். இதனுடைய எல்லா விஷயத்தையும் இப்போ பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. இப்போ கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, இவர் போன பிரிவில் இந்த மாதிரியான கர்மம் செஞ்சுருக்காரு, அதனால தான் இப்போ இதை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனால் சத்தியுகத்தில் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்கே கெட்ட கர்மங்களுடைய பெயரே இருக்காது. இப்போ இந்த உலகத்தில் தான் நல்லது கெட்டது அப்படின்னு ரெண்டுமே இருக்குது. சுக துக்கம் இருக்குது இல்லைங்களா. ஆனால் இப்போ கூட சுகம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, துக்கம்தான் அதிகமாக இருக்குது. சத்தியுகத்தில் துக்கத்தினுடைய பெயரே கிடையாது. அங்கே சுகமே சுகம்தான் இருக்கும். ஏன்னா கர்மம் அங்கே அந்த அளவுக்கு பேலன்ஸ் ஆகிடுது. இங்கே செய்யக்கூடிய முயற்சியினுடைய பலனை தான் அங்கே போய் அனுபவிக்கிறாங்க. நீங்கள் பாபாவிடமிருந்து புது உலகின் சொத்தை அடைகிறீர்கள். தந்தைதான் துக்கத்தை நீக்கி சுகமளிப்பவர். சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுள் மிக நீண்டதாக எழுதியுள்ளனர்.
அரைக்கல்பத்திற்கு நமது துக்கங்கள் நீங்கிவிடும், நாம் சுகமடைவோம் என உங்களுக்கு தெரியும். இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சொல்கிறது? இதை பற்றி புரிய வைப்பது மிகவும் எளிதாகும். இப்பொழுது இந்த சக்கரம் 5000 வருடத்தினுடையது என உங்களுக்கு தெரியும். இந்த சூரிய வம்சம் சந்திர வம்சத்தினரின் ராஜ்யம் இருந்தது நேற்றைய விஷயமாகும். பிராமணர்களின் பகல் என்று கூட கூறுகிறார்கள், சிவபாபாவின் பகல் என்று கூற முடியாது. ஏன்னா பிரம்மாவினுடைய பகல் தான் பிராமணர்களுடைய பகல், பிரம்மாவுடைய இரவு பிராமணர்களுடைய இரவு. பிரம்மா தான் இப்போ நம்மளை படைக்கிறாரு. சிவபாபா பிரம்மா மூலயமா படைக்கிறாரு. அடுத்தது அதே பிரம்மா தான் விஷ்ணு மூலயமா அங்கே பாலனையும் பண்ணுறாரு பகலில். ஃபஸ்ட்டு அப்போ பிரம்மாவுக்கு வரும்பொழுது அது பிராமணர்களுக்கும் கூறப்படுது. இது சிவபாபாவுக்கு சொல்ல முடியாதுன்றார். ஏன்னா அவர் சத்தியுக திரேதாயுகத்தில் வர்றதே கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிறது சங்கமயுகம். இது பகலும் கிடையாது, இரவும் கிடையாது. பிராமணர்களாகிய நாம தான் தேவதையாக ஆகும். பிறகு திரேதாவில் சத்திரியர்கள் ஆகும். இதையும் நன்கு புத்தியில் வச்சுக்கோங்க அப்படின்றார் பாபா. சாஸ்திரங்களில் இவ்வளோ ஆயில்னு எழுதப்பட்டிருக்கே, நீங்கள் இந்த கணக்கை எங்கேருந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்கும். 1550 வருஷம், மொத்தம் 5000 வருஷம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை கேட்பாங்க அவங்க. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம், இது இவ்வளோதான் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? துவாபர யுகத்திலிருந்து தான் மெல்ல மெல்ல இந்த சாஸ்திரங்களை உருவாக்குகிறார்கள். எப்படி மரம் உயர்ந்து விரிந்திருக்கிறதோ அவ்வாறு பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் நீளமானதாகும். இதனுடைய விதை தந்தை ஆவார். இது தலைகீழான மரமாகும். முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கின்றது. இந்த விஷயங்களை தந்தைதான் புரிய வைக்கிறார். இது முற்றிலும் புதியதாகும். இந்த தேவி தேவதா தர்மத்தை படைப்பவரை யாரும் அறியவில்லை. கிருஷ்ணரோ சிறிய குழந்தை, ஞானத்தை கூறுபவர் தந்தையே. ஆனால் அப்பாவுடைய பேரை விட்டுட்டு குழந்தை கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க. கிருஷ்ணரின் சரித்திரத்தை கூட காண்பிக்கிறார்கள். ஓ பிரபு, உங்களின் லீலை அளவற்றது என பாடுகிறார்கள். லீலைகள் ஒருவருடையது தான், சிவபாபாவுக்கு தான். சிவபாபாவுடைய மகிமைகள் ரொம்ப வித்தியாசமானது. அவர் எப்போவுமே தூய்மையாக இருக்கக்கூடியவர். ஆனால் அவர் தூய்மையான உடலில் வர முடியாது. பாருங்க, அழுக்கான உலகத்தை தூய்மையாக்க வாருங்க அப்படின்னு என்ன அழைக்கிறாங்க. அப்போ நான் எங்கே வர வேண்டியிருக்கு? இந்த பதித்த உலகத்தில் தான் வர வேண்டியிருக்கு, பதித்த சரீரத்தில் தான் வர வேண்டியிருக்குன்றார். அதுவும் இந்த பிரம்மாவுடைய பல பிறவிகளுடைய கடைசியில் நான் பிரவேசமாகிறேன். முக்கியமான விஷயம் தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. மற்ற அனைத்தும் சிறியதாகும். அதை அனைத்தையும் தாரணை செய்ய முடியாது. எதை தாரணை செய்ய முடியுமோ அதை தான் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். மற்றபடி மண்மனாபவ என்பதை கொடுக்கிறேன். முக்கியமானது மண்மனாபவ, அவ்வளோதான். புத்தி வரிசை கிரமத்தில் இருக்கிறது அல்லவா? சில மேகங்கள் நன்கு மழை பொழிகிறது, சில சிறிது பொழிந்துவிட்டு சென்று விடுகிறது. நீங்கள் கூட மேகங்கள் அல்லவா? சிலரோ முற்றிலும் பொழிவது இல்லை. ஞானத்தை எடுத்துக்கொள்ளும் சக்தி இல்லை. மம்மா பாபா நல்ல மேகங்கள் அல்லவா? சத்தியமான தந்தையுடன் யார் ஞானியாக யோகியாக ஆகியிருக்கிறார்களோ அவர்களின் சங்கத்தில் இருக்க வேண்டும். நம்ம பாபாவுடைய சத்தியமான சங்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்றார். இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கனெக்டிங்கில் வச்சுக்கிட்டு பாபா விட்டுறக்கூடாது. அதுக்காக பாபா சொல்கிறாங்க, இச்சமயம் நமக்கு ஞானம் கொடுக்க வேண்டும் என அவர் அறிகிறார். ஆனால் பக்தி மார்க்கத்தில் போயிட்டு நம்ம ஞானம் கொடுக்கணும் அப்படின்ற அந்த தாட் வராது, அவருடைய புத்தியில் இருக்காது. அப்போ பாபா வரமாட்டாங்க. அதுக்காக சொல்கிறாங்க. ஏன்னா அதுவும் ட்ராமாவில் இருக்குது. எப்போ நான் போயிட்டு குழந்தைங்களுக்கு ஞானம் கொடுக்கணும்னு இருக்கோ, நம்ம துவாபர யுகத்துலேருந்து தான் பாபாவை கூட்டிகிட்டு இருந்தோம் பக்தியில். ஆனால் அப்போலாம் வரல. அவருக்கா எப்போ நான் போய் குழந்தைகளுக்கு ஞானம் சொல்ல வேண்டிய டைம் வந்துடுச்சுன்னு அந்த தாட்டு வருதோ அப்போ தான் மேலேருந்து கீழே பரந்தாமத்துலேருந்து வரேன் அப்படின்றார். ஆனால் இதுவும் ட்ராமா அனுசாரப்படி வரேன் அப்படின்றார். அதே போல் நாடகத்தில் தெய்வீக திருஷ்டி கிடைக்கக்கூடிய பாட்டு இருக்குது அப்படின்னா காட்சி கிடைக்கும். மற்றபடி நான் உட்கார்ந்து காட்சி கொடுக்குறேன் அப்படின்றது கிடையாதுன்றார் பாபா. ஒருவேளை யாராவது தேவியினுடைய காட்சியை பார்க்க விரும்புகிறாங்க அப்படின்னா தேவி காட்சி கொடுக்க மாட்டார். ஓ பகவான் எங்களுக்கு காட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருந்தால் அது நடக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா நான் கூட நாடகத்தினுடைய பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த உலகத்தில் வரேன்.
வந்து இந்த பிரம்மாவுடைய உடல் மூலயமா உங்களுக்கு ஞானத்தை சொல்கிறேன். இவருடைய வாய் மூலயமா தான் பேசுகிறேன். இவருடைய கண்கள் மூலயமா தான் உங்களை நான் பார்க்குறேன். ஒருவேளை இந்த சரீரமே எனக்கு இல்லை அப்படின்னா நான் எப்படி உங்களை பார்க்க முடியும்? ஆனால் என்னை நீங்கள் சொர்க்கத்தில் அழைப்பதே இல்லை அப்படின்னு பாபா ரொம்ப சொல்கிறார் ஃபீல் பண்ணி. என்னை நீங்கள் சங்கமத்தில் தான் அழைக்கிறீங்க. சங்கம யுகத்தில் வந்து சரீரத்தை எடுக்கும்போது தான் நான் உங்களை பார்க்குறேன். நிராகார ரூபத்தில் நான் எதையுமே பார்க்குறதே கிடையாது. உடல் இல்லாமல் ஆத்மா எதையுமே செய்ய முடியாது இல்லையா? அப்போ சரீரம் கூட இல்லாமல் நான் எப்படி பார்க்க முடியும், அசைய முடியும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதே போல் ஈஸ்வரன் அனைத்தையும் பார்க்கிறார், அனைத்தையும் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் குருட்டு நம்பிக்கை. அவர் எப்படி பார்ப்பார் உடல் இல்லாமல்? உடல் கிடைக்கும் போது தானே பார்ப்பார். அதே போல் நாடகப்படி நல்ல அல்லது தீய செயலை ஒவ்வொருவரும் செய்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அது ட்ராமா அனுசாரம் அவங்க செஞ்சிட்ருக்காங்க, அது கூட ஃபிக்ஸட் அப்படின்றார். ஆனால் இவ்வளோ கோடிக்கணக்கான மனிதர்களுடைய கணக்கை நான் வச்சிட்ருல அப்படின்றார். எனக்கு சரீரம் இருக்கும் பொழுது தான் நான் எல்லாத்தையுமே செய்கிறேன், மற்ற நேரத்திலாம் நான் எதையுமே உங்கள் அக்கௌண்ட்ஸ்லாம் வச்சுருக்கிறது இல்லை அப்படின்ட்டார். நான் இவருக்குள்ளார வரும்பொழுது தான் நான் உங்களை தூய்மையாக மாற்றுறேன். மேலே இருந்துக்கிட்டு நான் ஆத்மா என்ன பண்ண முடியும்? நான் கூட இங்கே வந்து தான் நடிப்பு நடிக்கிறேன். சத்தியுகத்தில் என்னுடைய பார்ட்டு கிடையாது. பார்ட்டு இல்லாமல் யாருமே எதுவுமே செய்ய முடியாது மற்ற டைமில் அப்படின்றதுக்காக சொல்கிறார் பாபா. சரீரம் இல்லாமல் ஆத்மா எதுவுமே செய்ய முடியாது. முக்கியமான விஷயம் தந்தை மற்றும் சொத்தை நினையுங்கள் என்று கூறப்படுகிறது. எல்லையற்ற தந்தை இவ்வளவு பெரியவர், அவரிடமிருந்து சொத்து எப்பொழுது கிடைக்கும் என தெரியவில்லை. எங்களின் துக்கத்தை நீக்குங்கள், சுகமளியுங்கள் என கூறுகிறார்கள். ஆனால் அவர் எப்போ வருவார், எப்படி கொடுப்பார் அப்படின்ற இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. மோட்சம் கிடைக்காதா என பலர் கேட்கிறார்கள். இல்லை, இது அனாதி அழிவற்ற நாடகம். இது ஒருபோதுமே அழியாது. இதுக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. இந்த சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் பாபா. குழந்தைகளாகி நீங்கள் இந்த சமயம் உண்மையான தலைவனை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் சன்னியாசிகள் அல்லவா? அந்த பிச்சைக்காரர்களை போன்று கிடையாது. ஏன்னா அந்த சன்னியாசிகளுக்கு பிச்சைக்காரன் என்று கூறப்படுகிறது. நீங்கள் ராஜ ரிஷி. ரிஷிகளுக்கு சந்நியாசி என்றும் பெயர். இப்பொழுது மீண்டும் நீங்கள் செல்வந்தர் ஆகிறீர்கள். பாரதம் இவ்வளவு பணக்கார நாடாக இருந்தது, இப்பொழுது எப்படி பிச்சைக்கார நாடாகிவிட்டது? எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற சொத்தை கொடுக்கின்றார். பாபா, நீங்கள் கொடுப்பதை வேறு யாரும் கொடுக்க முடியாது என்ற பாடலும் இருக்கிறது. தாங்கள் எங்களை உலகத்திற்கே அதிபதியாக்குகின்றீர்கள். அதை யாரும் கொள்ளையடிக்க முடியாது. இப்படியெல்லாம் பாடல்கள் எழுதுகிறாங்க இல்லைங்களா? ஆனால் எழுதக்கூடியவங்களுக்கு கூட இந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல யோசிக்கிறது இல்லைன்றார். அங்கே எந்த ஒரு பிரிவும் இருக்காது என உங்களுக்கு தெரியும். இங்கே எத்தனை பிரிவுகள் பாருங்கள். அங்கே ஆகாயம், பூமி அனைத்தும் உங்களுடையது. இங்கே மாதிரி எல்லையெல்லாம் லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. அவங்கவுங்க பார்டர்லாம் அங்கே எல்லாருமே முழு உலகத்துக்குமே ஒரே ஒரு விஷயம், மகாராஜா மகாராணி தான். எனவே குழந்தைகளுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அல்லவா? எப்பொழுதும் ஷிவ் பாபா கூறுகின்றார் என புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் ஒருபோதும் விடுமுறை எடுப்பது இல்லை, ஒருபோதும் நோய்வாய்ப்படுவது இல்லை. ஷிவ் பாபாவின் நினைவு இருக்க வேண்டும். இவருக்கு அகங்காரி என்று பெயர். நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன் அப்படின்ற அந்த அகங்காரம் கூட வரக்கூடாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், பாபா என்ன படிக்க வைக்கின்றாரோ அதற்கு பிரதிபலனாக மலர்களாகி காட்ட வேண்டும். கடினமாக உழைக்க வேண்டும். ஒருபோதும் ஈஸ்வரிய குலத்தின் பெயரை கெட்ட பெயராக்க கூடாது. ஞானி யோகியாக இருப்பவர்களின் சங்கத்தில் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், நான் என்பதை தியாகம் செய்து அகங்காரி ஆகி ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். இதை தனது கடமை என புரிந்து கொள்ள வேண்டும். அகங்காரத்தில் வரக்கூடாது. பாபா வரதானம் தராங்க.
வீணானவற்றையும் சுப பாவனை உயர்ந்த பாவனை மூலம் மாற்றிவிடக்கூடிய உண்மையான மறுபிறவி எடுத்தவர் ஆகுக. வீணானது கூட சுபபாவனை உயர்ந்த பாவனை மூலமாக மாற்றிவிடக்கூடிய உண்மையான மறுபிறவி எடுத்தவராக ஆகுங்க. பாபா விளக்க சொல்கிறாங்க, பாப் தாதாவின் ஸ்ரீமத் குழந்தைகளே, வீண் விஷயங்களை கேட்காதீர்கள், சொல்லாதீர்கள், சிந்தனையும் செய்யாதீர்கள். எப்போதும் சுப பாவனையுடனே சிந்தியுங்கள், பேசுங்கள். வீண் விஷயத்தையும் சுப பாவனையுடனேயே கேளுங்கள். பிறர் மீதும் சுப எண்ணம் உள்ளவராகி சொல்லின் தன்மையை மாற்றிவிடுங்கள். எப்போதும் உயர்ந்த பாவனை வையுங்கள். தன்னை மாற்றுங்கள், பிறர் மாற வேண்டும் என நினைக்காதீர்கள். சுயமாற்றமே பிறர் மாற்றமாகும். இதில் முதலில் நான் இவ்வாறு மறுபிறவி எடுப்பதில்தான் ஆனந்தம். இதனையே மகாபலி என சொல்லப்படும். இதில் மகிழ்வுடன் மடிந்து விடுங்கள், அதாவது இறந்து விடுங்கள். இவ்வாறு இறப்பதே வாழ்வதாகும். இதுவே உண்மையான உயிர் தானம். ஸ்லோகன்: எண்ணங்களின் ஒருங்கிணைப்பு உயர்ந்த மாற்றத்தில் தீவிர நிலையை கொண்டு வரும். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை: ஒற்றுமை என்னும் சக்திதான் விரும்பியதை செய்து முடிக்கும். ஒற்றுமையின் அடையாளமாக நினைவார்த்தமாக இன்றும் இருப்பது பாண்டவர்கள். ஒற்றுமையின் சக்தி ஹாஞ்சி ஹாஞ்சி என்று கூறுவதாக காட்டப்படுகிறது. பின்னர் ஒற்றுமையின் பந்தனத்தால் தங்களையே கட்டி கொண்டார்கள். ஒற்றுமையின் அந்த ஒற்றுமைதான் வெற்றிக்கான வழிமுறையாகும். நல்லது. ஓம் சாந்தி.